ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், முழு தகவல்களை சொல்லுங்க. வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய மோந்தா புயலானது தற்போது தீவிர புயலாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்துல வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை 2:30 மணி நிலவரப்படி தொடர்ந்து அதே பகுதியில இதை நிலை கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநிலம் மச்சிலிப்பட்டினத்துக்கு தெற்கு தென்கிழக்கே 230 கிலோமீட்டர் தொலைவில் இது மையம் கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிற்கு தெற்கிழக்கில் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே 370 கிலோமீட்டர் தொலைவிலும், கோபால்பூருக்கு தென்கிழக்கே 570 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. இது தற்போது தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவு நேரத்துல காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமா மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் வட தமிழக மாவட்டங்கள்ல தரைக்காற்றின் வேகம் 30 கிலோமீட்டர் என்ற அளவுல இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மழையை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் சென்னை உட்பட வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்குது. குறிப்பாக எண்ணூர்ல கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தோம் என்றால் அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.